வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை 16 மக்களின் கோரிக்கையாக சட்டம் 200 நெசவாளி சொந்த தொழிற்சாலை கூட்டமைப்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக கொண்டு வரப்படும். சட்டம் 201 வாகன காப்பீடு QR கோட் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமைப்படுத்தப்படும். சட்டம் 203 பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டமாக அவர்களுடைய முழுமையான பாதுகாப்பு நிர்ணயம் செய்து அலுவலகத்திலேயே வேலை செய்யக்கூடிய பங்கீடு முழுமையாக நியமனம் செய்து தரப்படும். 204 சட்டம் குற்றங்களுக்கு துணையாக நின்று வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குரிய சட்டமாக அமைக்கப்படும். 205 ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் மாதம் 2 நாள் பங்களிப்பு அரசே நியமனம் செய்து தரப்படும். இடம் மற்றும் ஊடகங்கள் மற்றும் அரசே நேரடியாக பங்களிப்பு கூடிய ஒரு சட்ட திருத்தமாக நேரடியாக நம்மளுடைய முதல்வருடைய பங்களிப்பு. 206 சட்டம் அரசு பங்கீடு கடை வாடகை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்ட ரீதியாக அங்கு ஒரு பங்களிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே வாடகைக்கு விடக்கூடிய இடங்களாக மாற்றப்படும். அரசு சட்டம் 207 அரசு பகுதி வேலை நேரம் அனைத்து அரசு வழியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு பகுதி வேலை நியமனம் செய்து தரப்படும். சட்டம் 208 விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நில கையகப்படுத்தல் மற்றும் அனைத்துமே தடை சட்டமாக கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆடிட் டிவிஷன் லேண்ட் அக்யூசியேஷன் சிஸ்டம் பட்ஜெட் நிர்ணயம் செய்து தரப்படும். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப ஒரு நிதிநிலை பட்ஜெட் மாதம் முழுமையாக கொண்டு வந்து தாக்கல் செய்யப்படும். இதனால் ஒரு இலக்கை எட்டுவதற்கும் அவர்களுடைய பிரச்சனை அனைத்துமே தீர்ப்பதற்குரிய பங்கீடாக இது மாவட்ட ரீதியாக செயல்படுத்தப்படும். 209 சட்டம் நில மீட்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்டமாக ஏற்றப்படும். இன்றைக்கும் தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஒரு வீட்டு மனைகளாக மாற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் மோசடி செய்து கொண்டிருக்கும் அனைத்துமே ஒரு முறையான சட்ட திருத்தமாக கொண்டு வரப்படும். 210 அரசு நில மீட்பு கடுமையான பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் இன்றைக்கு கோவில் இடங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் சாலை பகுதிகளை மறித்து கோவில் கட்டுவது போன்ற அனைத்துமே தடுப்பதற்குரிய அங்கீகாரமாக இச்சட்டம் முழுமைப்படுத்தி தரப்படும். மற்றும் அரசினுடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி இன்றைக்கும் யாரோ ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு அனைத்துமே எடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் முழுமைப்படுத்தி தரப்படும். 211 சட்டம் புதிய மெட்ரோ தடை பாதுகாப்பாளர் சட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முழுமையாக கொண்டு வரப்படும். 212 சட்டம் புதிய ரயில் பாதை தடை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமையாக கொண்டு வரப்படும். 213 புதிய தேசிய நெடுஞ்சாலை தடை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக தடை சட்டமாக கொண்டு வரப்படும். 214 தனிநபர் நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் மக்களுடைய நிலைப்பாடை தெரிந்து கொள்வதற்குரிய அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அவர்களுடைய வேலை கடன் மற்றும் சொத்து அவர்களுடைய வாகனம் குழந்தைகள் செல்லக்கூடிய பள்ளிக்கூடம் அனைத்து வகையான வாழ்வாதாரத்தை ஏற்ப இந்த நிதிநிலை தனிநபர் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் முழுமையாக ஒவ்வொரு ஆண்டும் மக்களிடத்தில் ஒரு பிரத்யேக ஆப்பின் மூலம் எடுக்கப்படும் மற்றும் நேரடியாக வீடு வீடாக சென்று இந்த தனிநபர் நிதிநிலை அறிக்கை எடுக்கப்படும். இதனால் அதை கொண்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமையாக அந்த பட்ஜெட் எடுப்பதற்குரிய அங்கீகாரம் நிலைநிறுத்தப்படும். அதை வைத்து இந்திய தேசிய நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமையாக ஒவ்வொரு மாநில ரீதியாக இந்த அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது மக்களுடைய நிலைப்பாடு தெரிந்து கொள்வதற்கும் ஒரு அதிகபட்சமான மக்களை அவர்களிடமிருந்து எடுக்கக்கூடிய அந்த வரிகளை குறைப்பதற்குரிய பங்கீடாக அமைத்து தரப்படும். இது மக்களுக்குரிய ஒரு பட்ஜெட்டாக முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய பங்கீடாக அமைத்து தரப்படும். இதிலும் சிவில் சர்வீஸ் மாற்றம் அரசு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய நபர்களுக்கு 5 மொழியாவது தெரிந்து கொள்வதற்குரிய பங்கீடு கண்டிப்பாக அமைத்து தரப்படும். விவசாய விளைச்சல் விலை நிர்ணய பட்டியல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம். நன்றி.